ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மசாலா பன்னீர். எப்போவுமே நம்ம ப்ளைன் பன்னீர் யூஸ் பண்ணியிருக்கோம். மசாலா பன்னீர் ஹோம்லேயே ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு ஜாரில் ஒரு 2 மிளகாய் வரமிளகாய், கொஞ்சம் பெப்பர் இது மட்டும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் நல்லா காஞ்சிட்ருக்கு. அதில் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத அந்த பாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை கொஞ்சம் கட் பண்ணி அந்த பாலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அதில் ஒரு லெமன் அளவுக்கு ஜூஸ் எடுத்து அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா பால் இந்த அளவுக்கு திரிஞ்சு வந்துடும். இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா போதும். ரொம்ப நேரம் விட்டோம் அப்படின்னா அந்த சாஃப்ட்னஸ் போயிடும், ரொம்ப ரஃப்பாக இருக்கும் பன்னீர். அதனால் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போது அதில் மேலே வர அந்த விதைகளோட அந்த வேஸ்ட்டெல்லாம் எடுத்துடலாம். வேணாங்கிற அளவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பன்னீரை இந்த மாதிரி ஒரு க்ளீன் கிளாத் போட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த லெமனோட வாசனை எல்லாம் போகும். தண்ணி ஊற்றி அலசினதுக்கப்புறம் நல்லா பிழிஞ்சிட்டு நமக்கு வேணுங்கிற ஷேப் பண்ணிவிட்டு அதே கிளாத்தில் வச்சு மேலே வெயிட் வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் கழித்து அதை எடுத்து நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துகிட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் ரெகுலராக பண்ணுற பன்னீரை விட இந்த பன்னீர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதிலே நம்ம ஸ்பைசஸும் இருக்குது, சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கடையில் எப்போ செஞ்ச பன்னீர் தெரியாது. நம்ம எக்ஸ்பைரி டேட்டு பார்த்து தான் வாங்குவோம். இருந்தாலும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. நம்ம வீட்டிலே பண்ணணுன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், நமக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சாஃப்டான பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க பன்னீர் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பன்னீரை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணாமலும் டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். ஃப்ரை பண்ணால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ்டாக இருக்கும். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பேனில் அதுலேயே சால்ட்டு, கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது மட்டும் ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம பன்னீரை போட்டு பொறுமையாக மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா பன்னீர் நல்லா 2 பக்கமும் ஃப்ரை ஆகி வந்துடும். நம்ம ரொம்ப ஹார்டாக கரண்டி வச்சு பண்ணக்கூடாது. ரொம்ப சாஃப்டாக பன்னீரை வந்து ரொட்டேட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது நல்லா வந்துடும். எல்லா பக்கமும் ப்ரௌன் ஆகி வரும். அதை எடுத்து ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இருந்தாலும் ப்ளைன் பன்னீரில் சென்டரில் எந்த டேஸ்ட்டுமே இருக்காது. இது மசாலா பன்னீர் அப்படிங்கிறதுனால சென்டர்லேயும் டேஸ்ட் இருக்கும். நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டோடு இருக்கும். இப்போ வாங்க கிரேவி பண்ணிடலாம். அதுக்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு தக்காளி, கொஞ்சமாக முந்திரி பருப்பு, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையுமே போட்டு வதக்கிக்கலாம். கூடவே பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்டாக தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இது கூட தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். முந்திரி போட்டிருக்கிறதுனால இதனோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பரான மசாலா பன்னீர் கிரேவி நம்ம வீட்டிலையே பண்ணலாம். நீங்கள் ஒரு டைம் இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா வீட்டில் உள்ளவங்க அடிக்கடி இதை கேட்பாங்க. ட்ரை பண்ணுங்கள். நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. அதில் கொத்தமல்லி தழை கோம்போட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ளேவருக்காக. நல்லா வதங்கி வந்துருச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆறின பிறகு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. நம்ம அரைச்சாச்சு. இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது கடாயில் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றிட்டு அது கூட பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மெல்ட் ஆகட்டும். நல்லா மெல்ட் ஆகணும். அந்த பட்டரோட ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் பட்டர் தாங்க ஹைலைட்டு. நம்ம இன்றைக்கி பண்ணுறது
மசாலா பன்னீர் பட்டர் மசாலா. இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ஏலக்காய் 2, 4-5 கிராம்பு, கொஞ்சம் துண்டு பட்டை, அது கூட கல்பாசி கொஞ்சம், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அது கூட அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதித்து வரட்டும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக கரம் மசாலா மட்டும் சேர்த்துக்கலாம். வேறு எதுவும் வேண்டாம். ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், ஸ்பைசஸும் இருக்குது. அதனால் நம்ம கம்மியான அளவே காரம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போது அது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் அதனோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வச்சுருக்க பன்னீரை ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி நம்ம தேய்ச்சி போட்டுடலாம். போட்டுட்டு எடுத்து சர்வ் பண்ணோன்னா சூப்பரான ஹோம்மேட் மசாலா பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம கடையில் வாங்குறது எல்லாமே ப்ரிசர்வேட்டிவோடு தான் வரும், அது இல்லாமல் வராது. நம்ம நேச்சுரலாக வீட்டிலே ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட ஃபுட் வித் லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.